இந்த சுடரோட இறப்பின் பின்புலத்துல யாரு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற தீவிர விசாரணையில தான் இப்ப தீபிகா இறங்கியிருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் சுடர் கடைசியா யார்கிட்டலாம் பேசுனாங்க அப்படிங்கிறத அவங்க ஃபோன் மூலமா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால ராஜி, ரகு 2 பேருமே சிக்கியிருக்கிறாங்க. அவங்கள இப்ப விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப தீபிகா முதல்ல ரகுவ விசாரிச்சுட்டாங்க. விசாரிச்சுட்டு அவங்கள தனியா இப்ப விசாரணை ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. அதுபோல இப்ப ராஜியுமே விசாரிக்கிறாங்க. 2 பேருமே அவ்ளோ கிளவரா பதில் சொல்றாங்க. இப்ப தீபிகா கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே எந்த ஒரு தடுமாற்றமுமே இல்லாம அப்படியே உண்மையா பேசுற மாரி பேசுறாங்க அப்படிங்கிறதால பார்க்குற நமக்குமே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. இவங்க 2 பேருமே இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளையே நம்ப வச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பரா குடுக்குறாங்க. இருந்தாலுமே தீபிகாவுக்கு அவங்களுக்கு சந்தேகம் வருது அப்படிங்கிறதால 2 பேரையுமே ஒரே விசாரணை ரூம்ல வைக்கிறாங்க. அங்க ஒரு மைக்கையுமே செட் பண்ணி வச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் தனியா என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அத வச்சு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறாங்க. ஆனாலுமே அங்க மைக் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இந்த ரகு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால ராஜி கிட்ட சைகை காமிச்சிடுறாங்க. மைக் வச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாரி 2 பேருமே கேஷுவலா பேசிடுறாங்க. நாம என்ன தவறு பண்ணணும்? மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும் அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள பேசிட்டு போயிடுறாங்க. இதனால இப்ப தீபிகா ரொம்பவே ஏமாற்றமாயிடுறாங்க. இவங்க கண்ணுல பொய் தெரியுது. இருந்தாலுமே இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்ப தீபிகா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதால இவங்க 2 பேரையுமே நிச்சயமா ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க. அடுத்ததா தீபனுமே இன்னொரு பக்கம் களத்துல இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா மல்லி வீட்ல அந்த கத்தியை கொண்டு வந்து வச்சது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதால அந்த சூப்பர் மார்க்கெட் போறாங்க. அங்க ஒரு 20 வயசு பையன் தான் வாங்கியிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த இப்ப தீபனுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இதன் பின்புலத்துல யாரு இருப்பாங்க? நிச்சயமா கதிரேசன் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா கதிரேசன் இப்ப வரைக்குமே ரொம்ப ரொம்ப சைலன்ட்டா மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில சமயங்கள்ல சுடரோட கேஸ பத்தி பேசுனாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க முகத்துல அப்படி ஒரு அதிர்ச்சி தெரியுது அப்படிங்கிறதால நிச்சயமா கதிரேசன் தான் இதோட பின்புலத்துல இருப்பாங்க அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.